ட்ரம்ப்பை நிறைய கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு. ஆனால் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்கிறார், மார்க்கெட் டைனமிக்ஸ், மார்க்கெட்டினுடைய நிலை, அப்புறம் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ஸ், வர்த்தக நலன்கள், இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் யார்கிட்ட வாங்குறது வாங்க வேண்டாம்னு முடிவெடுப்போம். ஒருத்தர் எங்களை வாங்க வேண்டான்னு சொல்கிறதுனால நாங்கள் வாங்க அந்த அந்த துணி வரா மாதிரி அவர் அதை சொல்லலை, அப்படி சொல்கிறார். புட்டின் வந்தவர் என்ன சொன்னார், ஒரு இந்த கேள்வியை கேட்குறாங்க, கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார், தடையில்லாமல், தங்கு தடை இல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு எண்ணெய் வழங்கப்படும். இப்போ நம்ம வாங்குறோமா இல்லையா நம்ம சொல்லலை, நம்ம ஒன்றும் சொல்லலை, அமைதியாக இருக்கோம், ஒன்றுமே அது தொடர்பாக நம்ம பேசலை இது வரைக்கும். அது போக போக தெரியும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னென்னா, நம்ம ரூபா கொடுத்து வாங்குகிறோம், நம்ம டாலர் கொடுத்து வாங்கலை. அவங்க நம்மக்கிட்ட வாங்குகிற பொருளுக்கும் ரூபிள் நம்ம எடுத்துக்கிறோம். இதை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு $70 பில்லியன் அளவுக்கு அவங்களோட வர்த்தகம் பண்ணுறோம். அமெரிக்காவோட $200 பில்லியன், இவங்களோட $70 பில்லியன். இந்த $70 பில்லியன் 2030க்குள்ளே $200 பில்லியன் உயர்த்தணும்ன்ட்டு நம்ம 2 பேரும் ஆசைப்படுறோம். இதில் என்னென்னா, அந்த $70 பில்லியன் பெருமளவு இந்த 3 வருஷத்தில் நம்ம சலுகை விலையில் வாங்கின எண்ணெய் தான். இனிமேல் அது இல்லைன்னா அதை நிரப்புறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம மற்ற பொருள்கள் எல்லாம் அந்த அளவுக்கு தகுதி, அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம அனுப்பணும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய அங்கே தொழில்நுட்பம், அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் அந்த பக்கம் நம்ம போகாத இருந்ததுக்கு காரணம் மொழி, அப்புறம் அவங்களுடைய சட்ட விதிமுறைகள். வீசா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்க தளர்த்துறதுக்கு இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே ஒரு 70,000 பேர் அங்கே வேலை செய்வாங்கன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம்.